சுபாஷ் தள்ளுங்க. லூசு, நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்ட. சுபாஷ், நான் மட்டும் அதை தூக்கி போடலன்னா அது இங்கே வெடிச்சு சதறி இருக்கும். உங்களை நல்லா ஏமாத்தி இருக்காங்க. அந்த தேஜ் ஒன்ன பார்த்துட்டானா என்ன? ஒருவேளை அவன் கண்டுபிடிச்சிட்டான், நீ அவ்வளவுதான். அது வந்து எங்களை ஏமாத்திட்டல. இங்க இருந்து கிளம்பு, எங்க மூஞ்சிலே முழிக்காத. வணக்கம், ஹலோ, வெல்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஷெஃப் எக்ஸோட சீசன் ஃபினாலேக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். மாஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு ஷெஃபுக்குமே இன்னைக்கு அக்னி பரீட்சை நடக்க போகுது. இன்னைக்கு இங்க யாரு பெஸ்ட் ஷெஃப்ங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்தியால இருக்கிற பெஸ்ட் 30 ஷெஃப்ஸ் நம்ம ஜட்ஜஸ் சூஸ் பண்ணிருக்காங்க. ஜட்ஜஸோட பயங்கரமான டாஸ்க் எல்லாத்தையும் அவங்க வின் பண்ணுவாங்களா? அந்த 30 பேர்ல இருந்து 3 பேர் ஃபைனலிஸ்டா இருக்காங்க. அந்த 3 பேர்ல இருந்து இன்னைக்கு வின் பண்ண போற அந்த ஒருத்தர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரன்னர் அப் 3 and 2 ஆல்ரெடி இங்க வந்துட்டாங்க. அடுத்ததா வின்னர் யாருங்கறத தெரிஞ்சுக்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம ஜூரிஸும் டெலிவிஷன் ஆடியன்ஸும் சேர்ந்து யார வின்னரா சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம கதிர் சார் சொல்லுவாரு. இந்த வருஷத்துல நடந்த ஷெஃப் எக்ஸோட வின்னர் எனி கெஸ்? Contestant number 7. Hey, Shivani, please leave a message. அட சிவானி, நீ எங்க இருக்க? நான் உனக்காக தான் வெயிட் பண்றேன், அது உனக்கு தெரியும்ல. நீ இல்லாம கண்டிப்பா நான் ஸ்டேஜுக்கு போவேன்னு மட்டும் நினைக்காத. நீ எங்க இருக்க சொல்லு. ஒரு 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 நிமிஷம். மாஸ்க கழட்டுறதா? முதல்ல நீ யாருன்னு சொல்லி எப்படி நீ உள்ள வந்த? செக்யூரிட்டி! அட சொல்றேன்ல, மாஸ்க் கழட்டு. இங்க பாரு, இந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியமானது. என்ன நீ கோவப்படுத்தினீன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரியுதா உன்ன? சரி, ஒரு வேலை பண்ண, உன்னோட பெட்டிக்கோட்டை கழட்டு. இது பெட்டிக்கோட் கிடையாது, இது ஷெஃப் கோட். புரியுதா? அட எல்லாம் கோட் தானே, இதுல 7 நம்பர் தானே போட்டிருக்கு. அப்ப இது எனக்கு வேணும், கழட்டு. இத பாரு, நீ என்கிட்ட இருந்து இந்த ஷெஃப் கோட்டை வேணா எடுக்கலாம். என் திறமையை ஒன்றும் பண்ண முடியாது. ஷெஃப் எக்ஸோட வின்னர்டா நானு. என்னோட பேரை ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் இப்போ போய் ஆகணும். தப்பான டைம்ல வந்து பிரச்சனை பண்ற. என்ன டென்ஷன் படுத்தாத. எனக்கு உன்னோட கோட் மட்டும்தான் வேணும். உன்னை கொல்றதுக்காக தான் என்னை இங்க அனுப்பியிருக்காங்க. என்ன கொல்றதுக்காக அனுப்பியிருக்காங்களா? என்ன யார கொல்ல நினைக்கிறாங்க? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஷிவானி. I love you, babe. I love you so much. ஷிவானியா? Ladies and gentlemen, sorry for the inconvenience. Finally, Chef Xோட இந்த வருஷத்துக்கான winner contestant number 7 அவர் girlfriend-ஓட வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை கொடுத்துடலாமா? Let's welcome contestant number 7. winner contestant number 7க்கு 50 lakhs rupees cash prize. இந்த cash prize அவரோட சொந்த ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்றதுக்காக. Give him a big round of applause. Ladies and gentlemen, இவ்ளோ நேரம் நீங்க எதுக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அதுக்கான நேரம் வந்துருச்சு. நம்ம கூட இப்ப இருக்காங்க ஷெஃப் எக்ஸோட வின்னர் அண்ட் அவரோட ஸ்பெஷல் ஃப்ரெண்ட். சோ நீங்க கண்டிப்பா எங்களுக்கு சொல்லியே ஆகணும், இவ்ளோ டஃப்பான காம்படிஷன்ல உங்களோட challenges எப்படி இருந்தது? ப்ளீஸ் டெல் us everything. உண்மை சொல்லணும்னா ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. நான் தோத்து போயிருவேன்னு கூட நினைச்சேன். பட் இவங்க தான் என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. உண்மை சொல்ல போனா இவங்க தான் என்னோட லக்கி சாம். இவங்க இல்லைன்னா என்னால இந்த போட்டியில ஜெயிச்சிருக்கவே முடியாது. அதுக்கப்புறம்
எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. உன்னை இங்க எதுக்கு வச்சிருக்கோம்? க்ளீன் பண்ணவா இல்ல டிவி பார்க்கவா? இங்க என்ன நடக்குது? சீக்கிரம் போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு. போ போ, இது சரிப்பட்டு வராது. அப்புறம் வாஷ்ரூமையும் க்ளீன் பண்ணணும். தெரியும்ல, வாஷ்ரூம் க்ளீன் பண்ணிருவீல? இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கியா நீ? அட ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? கொஞ்சம் ரியாக்டாவது பண்ணலாம்ல? உனக்கு காது கேக்குதா? ஹலோ. நீங்க பேசுறது எனக்கு நல்லாவே கேக்குது. சரி, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் எந்த வேலையுமே செய்யாம சும்மா நின்னுகிட்டு இருக்க? நான் மட்டும் புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதா இருந்தா உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் வேலைக்கே வைக்க மாட்டேன். உனக்கு என்ன பத்தி தெரியல. நான் யார் தெரியுமா? கூலாரு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? வேலையே செய்ய மாட்டேங்கிறான். காலங்காத்தால எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நல்ல ஹவுஸ் கீப்பிங் டீமா பார்த்து இங்க ஹையர் பண்ணி க்ளீன் பண்ண சொல்லி. இங்க பாரு, இவன் டிவி பாத்துக்கிட்டு இருக்கான். நான் மட்டும் வரலைன்னா அவன் டிவி மட்டும் தான் பாத்துக்கிட்டு இங்க பாரு பிரீத்தி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? பொறுமையா இருந்தாதான் எந்த வேலையும் நடக்கும். சோ எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணு, புரிஞ்சுதா? பெரிய பிரச்சனை மேம், பெரிய பஞ்சாயத்து போச்சு. நம்மளோட ஷெஃப் ரெஸ்டாரண்ட் விட்டு போயிட்டா. போச்சுடா, ஓடி போயிட்டா. ஓடி போயிட்டா, என்ன பண்றது? நவ்யா, நான் முன்னாடியே சொன்னல அவன் வேலையை விட்டு போயிருவான்னு. இப்ப பாரு, அவன் வேலையை விட்டு போயிட்டா, என்ன பண்றது? பிரீத்தி கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்றத கேளுங்க. இந்த விஷயம் அப்பாக்கு தெரியவே கூடாது. அப்புறம் பிபியோட சேர்ந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் மாத்திரை எடுப்பாரு. ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? ஏய், எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கார்ல. என்னாச்சுமா? நமக்குனே வருவாங்களா? அந்த புது செஃப் ஓடிட்டானா? ஐயோ, அப்பா நீங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மளை விட்டு போனா கூட போனா போதுன்னு விட்டுறலாம். ஆனா ஒரு ரெஸ்டாரண்டோட ஷெஃப் ஓடி போயிட்டான்னா ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூட வேண்டியதுதான். உட்காருங்க, உட்காருங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஐயோ, நெஞ்சு வலிக்குது. கொண்டு வா. ஐயோ, இன்னைக்கு அந்த பிரான்சைஸ் குருமூர்த்தி சார் இன்னைக்கு வராரு. டெல்லியோட பெரிய செஃப்பை கூட்டிட்டு வராரு. ஒருவேளை நம்ம ஃபுட்டு அந்த செஃப்க்கு பிடிக்கலன்னு வையேன், நம்ம லைசன்ஸ் கேன்சல் ஆயிடும். ஹோட்டலே மூடிட வேண்டியதான். அவங்கள யாரு எதுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ண வராங்க? இது எல்லாமே உன் சித்தப்பாவோட பிளான் தான். மார்க்கெட்ல இருக்கிறவங்க தான் சொன்னாங்க. உன்னோட சித்தப்பா நம்மளை விட பெரிய இடம், பெட்டர் லொகேஷன், அப்புறம் லைசன்ஸ்க்கு கூட டபுள் த அமௌண்ட் ரெடி பண்ணிருக்காராம். பட் எதுக்கு சித்தப்பா இவ்ளோ தூரம் நம்ம கூட போட்டி போடுறாரு? நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரத்தம் தானே? ஏன் ரத்தம் தான், ஆனா பிளட் குரூப் வேற வேறமா. நான் பாசிட்டிவ், அவன் நெகட்டிவ். நெகட்டிவ்? அட, நான் எப்ப நெகட்டிவா இருந்தேன்? நெகட்டிவா இருந்தது உங்க பழைய ஷெஃப். அது அவன் தான் ஓடி போயிட்டானே. ஆக்சுவலா சொல்ல போனா நான் ஒரு பாசிட்டிவான பர்சன் தான். உனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஓடி வந்துட்டேன்ல, பாத்தீங்கல்ல? உங்களுக்காக தான் இவ்வளவு வேகமா வந்திருக்கேன். இருக்கட்டும் இருக்கட்டும், நீ எதுக்காக வந்தேன்னு சொல்லு. அது என்ன விஷயம்னா, உங்களை ஒருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். தம்பி பிரதாப், வாங்க உள்ள வாங்க தம்பி. இதோ இவரை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வந்தேன். Hi, I'm Chef Pratap, proud alumnus of National Academy of Culinary Arts with Masters in Hotel Management. நவ்யா, இவன் பார்க்க ஹாட்டா இருக்கான்ல? நான் இவனோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்றேன். நான் கடந்த 8 வருஷமா இந்தியன் குசைன்ல ஸ்பெஷலைஸ்டா இருக்கேன். பாத்தியா, ஷோ பீஸ்ல வர பொம்மை மாதிரி இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ, ஷோ பீஸ் இல்ல, நான் ஷோ ஸ்டாப்பர். தேவையா உனக்கு? தேவதான். இங்க பாரு, இன்ஸ்டாகிராம்ல ஃபேம் ஆனா மட்டும் டேலண்ட் ஆயிட முடியாது. நிறைய ஃபாலோவர்ஸ் வேணா இருக்கலாம், ஆனா திறமை இருக்காது. இங்க பாருமா நவ்யா, இவருக்கு நிறைய திறமை இருக்கு. அவரு சமைக்கிற சாப்பாட்டை வச்சு இந்த மொத்த ரெஸ்டாரண்ட்டையும் என்னால விலைக்கு வாங்க முடியும். அட என்னப்பா இது, எல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்களா என்ன? நான் சும்மா விளையாடிட்டு இருந்தேன். அதான் ஏதோ சொல்லுவாங்களே, கொஞ்சமா டிராமா பண்ணா இந்த டிஆர்பி எகிரினுன்னு சொல்லுவாங்களே, அதான் பண்ணேன். சித்தப்பா, நீங்க ஆல்ரெடி குருமூர்த்திக்கு பெட்டர் லொகேஷன், நல்ல ஆஃபரும் கொடுத்திருக்கீங்க. அப்புறம் ஏன் செஃப் பிரதாப்ப இங்க கூட்டிட்டு வந்தீங்க? கம் ஆன், சும்மா கூட்டிட்டு வந்தது தப்பா போயிடுச்சா என்ன? அட செல்லம், எல்லா விஷயத்துக்கும் சும்மா சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்க கூடாதுடா கண்ணா. சரிங்க தம்பி பிரதாப், உங்க திறமைய காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு தம்பி. எனக்கு மீல்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப்பர்ஸ் வேணும்.
நான் இருக்கேன்ல. ஹே உன்னதான் உன் பேர் என்ன? ஏதோ ஒன்று வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. நீங்க எதனால ஏன் கிட்ட சொல்லுங்க. இவர் ஜஸ்ட் வெயிட்டர் கம் ஹெல்ப்பர் தான். சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்? ஓ அப்படியா? அப்போ நீ ஒன்று பண்ணு, இந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடு போ. நீங்க வெங்காயம்லாம் கட் பண்ணிடுங்க. ம். அச்சச்சோ. என்னாச்சு? ஒன் செக், நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன். இந்தாங்க, இதுல கைய வைங்க. தேங்க்யூ தேவ். வாங்க, நான் கொஞ்சம் மஞ்சள் வச்சு விடுறேன். அது ஆன்டிசெப்டிக். வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். வா. நீயா கட் பண்ண? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதுவும் தெரியாதுன்னு சொன்ன. நான் எப்போ அப்படி சொன்னேன்? நவ்யா மேடம் தான் அப்படி சொன்னாங்க. தேவ், உனக்கு வெஜிடபிள் கட்டிங் தெரியுமா? தெரியும். समोसा तू मेरी चुटने मिला जो तू तो लाइफ होगी क्रंची पनीर टिक्का जैसी तू टॉप टियर जब तू चले बढ़ता पार्टी का गियर तेरे नखरे जैसे गरम मसाला स्वैग तेरा पूरे पंजाबी वाला लस्सी दी बोतल तू सिप करे स्वैग से गला बड़ी टेस्टी जैसे मोमो सु प्लेट वाव, நீ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை விட ரொம்ப நாளா கட் பண்ணிருக்க. என்னப்பா விளையாடிக்கிட்டு இருக்க? அப்பா, இது வெஜிடபிள் கார்விங். Bloody fools. அப்படியா? உனக்கு வேற என்னலாம் தெரியும்? இவனுக்கா? எப்ப பாரு உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான் தெரியுமா? டிவி பாத்துக்கிட்டு இருப்பான் இப்படி. சும்மா இரு. அது இல்லப்பா, உனக்கு ஸ்பெஷல் டிஷஸ் ஏதாவது செய்ய தெரியுமா? கர்ட் கபாப் சார். எது கபாபா? அதை செய்யறதுக்கு நிறைய நேரம் ஆகும். 10 நிமிஷம் போதும். என்னது 10 நிமிஷமா? 10 நிமிஷத்துல என் பொண்ணுங்க கூட ரெடி ஆக மாட்டாங்க, நீ கபாபே ரெடி பண்ணிடுவேன்ற? முடியும் சார், நான் ரெடி பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை ஷெஃப் பிரதாப்க்கு அது பிடிக்கலன்னா? இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். இது அவங்க இடம் கிடையாது, இது நம்ம கிச்சன். பிடிச்சத பண்ணு. ஆல் தி பெஸ்ட். எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ ஷெஃப் பிரதாப். வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ராஜேந்தர் சார், 2 இல்ல 3 பிளேட்டா கொண்டு வாங்க. இங்க இன்னொருத்தர் வர போறாரு, ரொம்ப பெரிய ஆளு. வாங்க ஷெஃப். சார், நீங்களா? ஹாய் சார். ஹாய் गाइस, எப்படி இருக்கீங்க? ஃபைன். வெல்கம் சார், வெல்கம் வெல்கம். ஹலோ. ஹாய். நான் நவ்யா. நான் இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் ராஜேந்திரன் சாரோட பொண்ணு. இவ என் தங்கச்சி பிரீத்தி. ஹாய் சார். ஹாய் பிரீத்தி. நீங்க என்னோட பெரிய ஃபேன் தானே? சாரி. ஐ மீன் ஐ அம் யுவர் வெரி பிக் ஃபேன் சார். பிரீத்தி மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே உங்களோட ஃபேன் சார். இன்ஃபேக்ட் என்னால ஒரு விஷயத்தை நம்பவே முடியல. நீங்க எவ்வளவு பெரிய லெஜெண்டரி ஷெஃப் எங்க சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன பேசுறீங்க? இங்க பாருங்க குருமதி சார், ரெஸ்டாரண்ட்ல என்ன சின்னது பெருசு? விஷயம் என்னன்னா, சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் டேஸ்ட் தான் முக்கியம். ஓ, ரொம்ப நன்றி சார். நாங்க எவ்வளவு வருஷமா உங்களை ஃபாலோ பண்றோம். ஏதாவது தப்பு நடந்தா எங்களை மன்னிச்சிடுங்க சார். நாங்க அதை கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முயற்சி பண்றோம். ராஜேந்திரன் சார், என்ன பொறுத்தவரை பிசினஸ் தான் ரொம்ப முக்கியம். சேல்ஸ் நல்லா நடக்குதுன்னா டேஸ்ட் நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். அது சரிதான். எங்க கிட்ட இருக்கிற பெஸ்ட் மெனுஸை சர்வ் பண்றோம். டேஸ்ட் பண்ணி பாருங்க. Thank you. நல்லா டேஸ்டியான ஃபுட் சாப்பிடணும்னா நீங்க இங்க தான் வரணும். மேட் பை மை ஷெஃப். ஓகே. Thank you. எப்பவுமே சாப்பாட்டை வெயிட் பண்ண வைக்க கூடாது. லெட்ஸ் ஸ்டார்ட்.
உங்க டிஷ்ல காரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அரிசியும் வெந்திருக்கணும், சிக்கன் கூட. இவ்ளோ காரமா இருக்கு. பிரியாணியா அது? சரி, யார் இந்த பிரியாணியை பண்ணது? இதை நான் தான் குக் பண்ணேன். ஹாய், ஐம் ஷெஃப் பிரதாப். பிரியாணி இவ்ளோ காரமா இருக்கு? நல்ல வேலை இவர் ஆந்திரா டிஷ் எதுவும் செய்யல. இல்லன்னா என் நாக்கு மட்டும் இல்ல, வயிறும் சேர்ந்து கபகபன்னு எரிஞ்சிருக்கும். ஏன் வயிறுந்தான். அப்ப நீங்க அந்த பிரியாணியை விட்டுருங்க, எங்க பன்னீரை டேஸ்ட் பண்ணி பாருங்க. நோ 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 ஐ கான்ட் டேக் த சான்ஸ். டு யூ வாண்ட் டு? தேவ் சார், எடுத்துக்கோங்க. ஓகே. இவர் ஷெஃபெக்ஸோட ஜூரியில இருந்தவராச்சே. அமேசிங்ப்பா. கவனிச்சிங்களா? இது வாயில போட்டோன்னா அப்படியே கரையுது. சூப்பர்ல. வாவ். இந்த தஹி கபாப் எல்லாம் இவனுக்கு எப்படி செய்ய தெரியும்? கண்டிப்பா ஷெஃப் பிரதாப் தான் சொல்லி கொடுத்திருப்பாரு. தேவ பார்த்து அப்படி சொல்லாதீங்க. இன்ஃபேக்ட் எங்க கிச்சன்லயே ரொம்ப டேலண்ட் ஆனவர். அவரு பேசிக்கிட்டு இருக்க மாட்டாரு, செயல்ல தான் யாருன்னு காட்டுவாரு. ராஜேந்திரன் சார், இவரோட இந்த கெபாபை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஒரு தடவை நீங்க பிரதாப் செஞ்ச சாப்பாட்டையும் சாப்பிட்டு பாருங்களேன். நோ 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 நோ, அதுக்கு இப்ப எந்த அவசியமும் இல்ல. இப்போ குணா சாரும் குருமூர்த்தி சாரும் ஒன்னா சேர்ந்து முடிவெடுப்பாங்க. குணா சார், என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? ஓகே, அது நான் நேராவே சொல்லிடுறேன். விஷயம் என்னன்னா சார், இந்த கெபாபை வச்சு நீங்க 1-2 ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணா பத்தாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு எம்பையரை உருவாக்கலாம். அட, என்ன சொல்றீங்க? ஆமா சார், நான் சொல்லணும்னு நினைச்சதை நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான், ஃபைனல் பண்ணியாச்சு, டெசிஷன் எடுத்துட்டோம். ராஜேந்திரன் சார், என் இன்ஸ்டியூட்ல வர கெஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க தான் ஃபுட் சப்ளை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்ககிட்ட இருக்கிறது செஃப் இல்ல, ஒரு பெரிய மேஜிஷியன். குருமூர்த்தி சார், என்ன வேலைக்கு வந்தமோ அதை முடிவு பண்ணிடலாமா? பொறுமையா இருங்க சார். உங்க 2 பேர்ல ஒருத்தரை தான் செலக்ட் பண்ண போறோம். ஒருத்தரை. அந்த ஒருத்தர் யாருன்னா உங்க அண்ணன் தான், ராஜேந்திரன் சார். ராஜேந்திரன் எதுக்கு? ஓ, அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியாச்சு சார். அக்ரிமெண்ட்டை மாத்தலாம் இல்லையா? ஏய், உன் சுயரூபம் இப்ப வெளியே வந்துருச்சு பாத்தியா? உன் என்ன ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. உட்காருங்க, உட்காருங்க. நான் என்ன சொன்னேன்? பிரதாப்போட பிரியாணியில யாரு காரத்தை அள்ளி கொட்டியிருப்பாங்க? எனக்கு இந்த 2 பொண்ணுங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. நீங்க தானே அது கிச்சனுக்குள்ள சும்மா சும்மா போயிட்டு வந்தீங்கல்ல? வாவ் சித்தப்பா, அந்த மாதிரி கேவலமான வேலையை நீங்க தான் பண்ணுவீங்க. சரி, நான் ஒன்னு கேட்கட்டுமா? இந்த டிராமாவை எப்ப நிப்பாட்டுவீங்க? எனக்கு என்னமோ இந்த தேவ் மேல தான் சந்தேகமா இருக்கு. இவன் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும். ஷெஃப் பிரதாப், நான் என்னோட உழைப்பை தான் நம்பி இருக்கேன், மற்றவங்களோடதே இல்லை. குட். டூ குட். How dare you kitchen cleaner? என்ன திமிரா உனக்கு? நான் நினைச்சா உன்னை என்ன வேணா பண்ண முடியும், புரியுதா உனக்கு? டேய் டேய் டேய், கையெடு கையெடு. அவரை விடுங்க. என்ன பண்றீங்க? ஒருத்தன் தப்பு பண்ணலன்னா ப்ரூவ் பண்றதுக்கான அவசியமே இல்லையே. இங்க பாருங்க சித்தப்பா, உங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டை அழிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. சண்டை போடுறதுக்கும் சில தகுதி இருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? சரி, அப்ப நாம மோதி பாத்திரலாம். ஆனா கைகளால கிடையாது, நம்ம திறமைகளால. நீ என்ன பண்ண போற? நூடுல்ஸ் பண்ண போறியா? நான் நூடுல்ஸ் பண்ணேன்னா அது உங்களோட பிரியாணியை விட நல்லாவே இருக்கும் மிஸ்டர் பிரதாப். அந்த முடிவை நீங்களே எடுத்துட்டா அதுக்கு தானே நாங்க இங்க இருக்கோம். நீங்க பாருங்க சார், கொஞ்ச நேரத்துல இங்க செம்மையா ஃப்ரை ஆக போகுது. ஹாட். இங்க பாருங்க, என்கிட்ட ஒரே ஒரு பிரான்ச்சைஸ் தான் இருக்கு. ஒரே ஒரு பிரான்ச்சைஸ். யாருக்கு கொடுக்கறதுங்கிறதுல தான் டிஃபிகல்ட்டா இருக்கு. டிஃபிகல்ட். டூ டிஃபிகல்ட். சார், சின்னதோ பெருசோ டேல ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க அதுக்கு தகுதியானவங்களான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது தானே? He has a point. யா யா. நம்ம ஒன்று பண்ணலாம். இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு காம்படிஷன் வைக்கலாம். 2 ஷெஃப்புமே
வெவ்வேறு டிஷ்ஷை செஞ்சு காமிக்கட்டும். அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி குக் பண்ணட்டும். யாரோட டிஷ் நல்லா இருக்கோ அவங்களுக்கு டீல் கொடுத்துருவோம். எப்படி இருக்கு? ஒன்னு பண்ணலாமா சார்? சொல்லுங்க. நீங்க டிவி ஷோ எல்லாம் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் ஷோ நடத்திடலாம். என்ன சொல்றீங்க? டன். எல்லாத்தையும் விட நீங்களே இங்க இருக்கீங்க, நீங்க தான் எல்லாருக்குமே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாகணும். கொடுத்துடலாம். சரி அப்போ ஓகே, நான் இந்த சேலஞ்ச ஒத்துக்கிறேன். வாவ். ஆனா என்னோட அண்ணன் என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும். இந்த பேப்பரை சைன் பண்ணணும். வாட் பேப்பர்? விச் பேப்பர்? இது என்ன புது பிளானா சித்தப்பா? இதுல என்ன இருக்குன்னா, ஒருவேளை ராஜேந்தர் இந்த போட்டியில தோத்துட்டார் அப்படின்னா அப்புறம் இவன் எங்கேயும் எப்பவும் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணக்கூடாது. அதை மீறியும் ஓபன் பண்ணா 90% ஆஃப் த ஷேர் எனக்கு தரணும். ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட் பிளானே என்னோட ஐடியால இருந்து வந்தது. என்ன ராஜேந்தர், நான் சொன்னது ஓகேவா? ஒத்துக்கிட்டீங்கன்னா சைன் பண்ணிடுப்பா. அப்பா, இந்த சேலஞ்ச் எல்லாம் நமக்கு வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு சித்தப்பா ஏதோ பெருசா பிளான் பண்றாரு. அவருக்கு நல்லா தெரியும் நம்ம தேவ் செஃப் கிடையாதுன்னு. அது சார், தேவ் இந்த காம்படிஷன்ல தோத்து போயிட்டா என்னோட வேலை போயிடுமே சார். அது வந்து நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்க மாட்டேன் சார். என்னால் இந்த லூசர் கூட காம்படிஷனில் கலந்துக்க முடியாது. இது காம்படிஷன் இல்லை, என்னோட இன்சல்ட். யார் வேணாலும் சமைக்கலாம், ஆனா அதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சமைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. பிராவோ. டூ பிராவோ. பிராவோல 2 போட மாட்டாங்கப்பா. பாத்தீங்களா சித்தப்பா, இப்போ பிரதாப் கூட போயிட்டாரு. உங்களோட சேலஞ்ச் அவருக்கு கூட பிடிக்கல. என்ன சித்தப்பா, உங்க டீம்மேட் போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எஸ் ஆயிட்டாரு. என்ன நீ தொணன்னு பேசிக்கிட்டே இருக்க? சின்ன குழந்தையா நீ? உங்க 2 பேருக்கும் இருக்கு. பாத்தீங்களா சித்தப்பா, பிரிப்பரேஷன் கூட முடிஞ்சது. இப்ப நீங்களே சமைக்க போறீங்களா சித்தப்பா? நல்ல காமெடி பண்ற செல்லம். என்னோட இன்னும் 3 ஷெஃப் வெளியில தான் இருக்காங்க. கதிர் சார், நீங்க இந்த காம்படிஷனோட ரூல்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஷூர். சோ ரூல்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், இந்த காம்படிஷன்ல 3 லெவல்ஸ் இருக்கு. இந்த 3 லெவல்லையும் நீங்க விரும்புனீங்கன்னா 3 ஷெஃப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 லெவல்லையும் ஒரே ஷெஃப்பை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஐ எம் ஓகே வித் தட். முதல் ரவுண்ட்ல நீங்க 2 ஷெஃப்பும் சிக்கனை யூஸ் பண்ணி ஏதாவது இந்தியன் டிஷ் பண்ணி காமிக்கணும். இந்த டிஷ் பண்றதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற குக்கிங் டைம் 75 மினிட்ஸ். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நான் யாரை சூஸ் பண்றேன்னா ஷெஃப் நசீம் கான். மிகப்பெரிய சமையல்காரர், நல்ல பாரம்பரியம் தெரிஞ்சவர். யார் இவரு? தலையில என்ன போட்டிருக்காரு? ஏன் இப்படி வேஷம் எல்லாம் கட்டிட்டு வராரு? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்லாம். வீரேந்திர சேர்தா என்னை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டாரு. எல்லா மீல்ஸையும் நல்ல ருசியாவே சமைப்பேன். மொத்த கண்ட்ரிலையும் மொஹலாய் குசைனை என்னை விட பெட்டரா யாராலையும் குக் பண்ண முடியாது. ராஜேந்தர் சார், சொல்லுங்க, உங்க ஷெஃப்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. எங்ககிட்ட 3 ஷெஃப் எல்லாம் இல்ல, ஆனா எங்ககிட்ட தேவ் இருக்காரு. என்ன ப்ரோ, சொதப்ப போறாங்க. And your time starts now. ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு புரிய வைக்க போறேன். ருசி மசாலால இல்ல, அது செய்யற ஷெஃபோட கைகள்ல இருக்குன்னு. இங்க இந்தியன் சிக்கன் செய்யறதுக்கான எல்லா இன்கிரீடியன்ஸுமே இருக்கு. பட்டர் சிக்கன் தான் கரெக்டா இருக்கும். அவர் சிக்கனை என்னமா வெட்டுறாரு பாரு. இப்படி வெட்டுறதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்.
ஃபாஸ்டா பண்றாரு. நிறைய திறமை இருக்கும் போல இருக்கு. என் வேலை அவ்வளவுதான். இந்த டாட்டாய்ஸ் ஆறாமர பண்ணிட்டு இருக்கான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? எல்லாத்தையும் பொறுமையா பண்ணா ருசியா வரும்னா? யாராச்சும் எடுத்து சொல்லுங்கப்பா இவனுக்கு. தேவ், இன்னும் 40 நிமிஷம் தான் இருக்கு. நானும் சுபாஷும் இருக்கோம். உன்னால முடியும்ல? கட் பண்ணணும், போடணும், குக் பண்ணணும். எதையுமே ஆர்டராக தான் பண்ணணும். சரியான ஆர்டரை ஃபாலோ பண்ணா தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்த ரவுண்ட்ல நீங்களும் நானுமே போலாம் மேடம். இங்க என்னோட அடுப்பு ஆஃப் ஆச்சுன்னா அப்புறம் என் வீட்டுல அடுப்பு எரியாது மேடம். சார் ஒன்னு சொல்லிட்டா? சொல்லுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. என் வாயில எச்சில் ஊறுது. கவனிச்சிங்களா? ராஜேந்தர் சார் அவரோட ஷெஃப் பண்ற பட்டர் சிக்கனை பார்த்தே சாப்பிடுவார் போல. எனக்கு எப்படா இந்த ரவுண்டு முடியும், நான் எப்ப ரவுண்டு கட்டுவேன்னு இருக்கு சார். ஐயோ அப்பா, சித்தப்போட ஆளு முன்னாடியே போய் சர்வ் பண்ணிட்டான் பாருங்களேன். பிஸ்மில்லா சொல்லுங்க. வா ரே வா, டெக்ஸ்சரை பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கே. குருமத் சார் சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் அள்ளுது. விரல சாப்பிடுறீங்க, ஸ்பூன்ல சாப்பிடலாம்ல. கதிர் சார். புரியுது. வீரேந்தர் சார், நீங்க தான் வின் பண்ண போறீங்க. சரியா சொன்னீங்க. வீரேந்தர் 1, ராஜேந்தர் 0. ஒரு நிமிஷம் இருங்க சார். நசீம் கான் சார் தப்பான டிஷ்ஷை பண்ணிருக்காரு. அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க. ராஜேந்தர் சார், உங்க ஷெஃப் என்ன சொல்லிட்டு இருக்காரு? அவரை பாத்தீங்களா? மூலக்கட்டத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஹலோ ஷெஃப், ஒன்னு சொல்லட்டுமா? இது கோர்ட் ரூம் இல்ல, ரெஸ்டாரண்ட் பா. குருமூர்த்தி சார், இந்த இன்கிரீடியன்ஸை வச்சு நீங்க இந்தியன் டிஷ்ஷை பண்ணணும்னு தானே சொன்னீங்க. அதனால தான் நான் இந்தியன் டிஷ்ஷை பண்ணேன். மூர்க் மக்னி. நம்ம எல்லாரும் இதை பட்டர் சிக்கன்னு சொல்லுவோம். இது 1950 தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. டெல்லியோட லெஜெண்டரி ரெஸ்டாரண்ட் மோத்தி மெஹல்ல பண்ணாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன்னா இல்லையான்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. நசீம் கான் சார் சிக்கன் டிக்கா மசாலா பண்ணியிருக்காரு. அது டேஸ்ட்டில் இந்தியனாக இருக்கலாம், ஆனால் அது மேட் இன் இந்தியா இல்லை, மேட் இன் யூகே. சிக்கன் டிக்கா இஸ் இந்தியன், ஆனால் சிக்கன் டிக்கா மசாலா இஸ் நாட். மேட் இன் இந்தியா பட்டர் சிக்கன் சார். குருமத் சார் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த பையன் சரியா தான் சொல்றான். நான் இதை செக் பண்ணியும் பார்த்துட்டேன். அதோட இவன் பண்ண பட்டர் சிக்கன் வேற லெவல்ல இருக்கு. குருமத் சார், இந்த பட்டர் சிக்கனை ட்ரை பண்ணுங்க. நீங்க விரல சப்ப மாட்டீங்க, கடிச்சே சாப்பிட்டுருவீங்க. டேஸ்ட் பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. அட்டகாசம். இங்க பேசக்கூடாது, சமைச்சு காட்டணும். பிளேட்ல என்ன இருக்கு? சிக்கன் தானே இருக்கு. அவ்வளவுதான், பிரச்சனை சால்வ். என்ன சார் சொல்றீங்க நீங்க? உங்க ரெஸ்டாரண்ட்ல கஸ்டமர்ஸ் சிக்கன் டிக்கா மசாலா ஆர்டர் பண்ணுவாங்க, நீங்க சிக்கன் டிக்காவா கொடுப்பீங்க? பேர்ல வித்தியாசம் இருக்கு, டிஷ்லயும் இருக்கு. இந்த விஷயம் கூட தெரியாம எப்படி நீங்க ரெஸ்டாரண்ட்டை ஹேண்டில் பண்ணுவீங்க? ராஜேந்தர், அந்த பையனை அமைதியா இருக்க சொல்லி, இல்லனா நான் இவனை எக்காரணத்தை கொண்டு ஜெயிக்க விட மாட்டேன். அடுத்த ரவுண்ட்ல கண்டிப்பா இவனை தோக்கடிக்காம விட மாட்டேன். பாத்தியாமா, நம்ம தேவ் அசத்திட்டான்ல. குக்கிங்கோட சேர்ந்து பிசினஸும் சொல்லித்தரான். சரியான திறமசாலியா இருக்கான். இவனை எங்க இருந்து கூட்டிட்டு வந்த? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ரூலை பிரேக் பண்ண காரணத்தினால ஷெஃப் நசீமை இந்த காம்படிஷன்ல இருந்து வெளியே அனுப்புறோம். என்ன நடக்குதுங்க? ஷட் அப். அப்புறம் ஷெஃப் தேவ் பாலாவை வின்னரா அனௌன்ஸ் பண்றோம். ராஜேந்தர் 1, 0. தேவ்,
உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு. ஏன் நீ முன்னாடியே சொல்லல உனக்கு நல்லா சமைக்க வரும்னு? இன்னைக்கு உங்க விரல்ல காயம் படலன்னா இந்த ரகசியம் ரகசியமாவே தான் இருந்திருக்கும். ஹலோ, கேட்டிங்கல்ல? இப்போ உனக்கு என்ன வேணும்? காம்படிஷன்ல ஜெயிக்கிறதுக்கு தானே உனக்கு பணம் கொடுத்தேன். ஆனா நீ இந்த வேலைக்காரங்கிட்ட தோத்து போயிருக்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அப்படியே அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில போ. அப்பா, அடுத்த ரவுண்டுக்கு நம்ம சைடுல இருந்து நீங்க ஏன் சுபாஷ் அனுப்ப கூடாது? இவன் தான் பிரதாப்போட பிரியாணியில காரை தள்ளி போட்டான். என்னை விட அவனை பத்தி யாருக்கும் தெரியாது. அமைதியா இரு, புரியுதா? டேய் சுபாஷ், இவர் அவனை பத்தி பேசுறதெல்லாம் பார்த்தா என் வேலைக்கு உழ வைக்க போறது கன்ஃபார்ம். அடுத்த ரவுண்டு நம்ம ஆரம்பிக்கலாமா? அதோட பேர் என்னன்னா பேக் டு பேசிக்ஸ். பேக் டு பேசிக்ஸ். கதிர் சார் சொல்லுங்க. நான் நினைக்கிறது சரினா இது அந்த டிவில வந்த சேலஞ்ச் தானே? அதாவது மண்பானையில சமைக்கிற ரவுண்ட் தானே அது? ஆமா, அந்த ரவுண்டு தான். பார்க்கலாம். இந்த ரவுண்ட்ல கண்டிப்பா நாங்க தான் வின் பண்ணுவோம். ஒரிஜினல் ட்ரெடிஷனல் ஸ்டைல் குக்கிங்காக இப்ப நான் என்னோட இன்னொரு ஷெஃபை கூப்பிட போறேன். இவர் தான் மிஸ்டர் ஜெயராம் ஸ்ரீனிவாஸ். பெரிய ஃபங்க்ஷனுக்கு, பெரிய ஈவெண்ட்ஸ்க்கு இவர் சமைக்கிற மாதிரி யாருனாலும் சமைக்க முடியாது. ஜெயராம், உங்களோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சமையல்ல காட்டுங்க. நம்ம நாட்டோட பெருமை நீங்க. ரொம்ப நன்றி. கொஞ்சம் வழி விடுறியா? இந்த ரவுண்ட்ல நான் தான் சமைக்க போறேன். நீ இங்க இருந்து கிளம்பு, புரிஞ்சுதா? சுபாஷ், இந்த ரவுண்ட்ல என்னால ஈஸியா ஜெயிக்க முடியும். நான் இதை நல்லாவே சமைப்பேன், புரியுதா? இங்க பாரு, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? லாஸ்ட் ரவுண்ட்ல நீ ஏதோ தத்துவம்லாம் பேசி அவங்க தலைக்குள்ள இருக்கிற மூளையை கழுவிருக்கலாம். ஆனா இந்த ரவுண்ட்ல அது ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிப்பா இந்த ரவுண்ட்ல நான் தான் ஜெயிக்க போறேன். பார்த்த இந்த ஜெயராம் ஸ்ரீனிவாஸ் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அவருக்குள்ள நிறைய திறமை இருக்கு. தேவ், ஜெயராம பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நவ்யா, இத கொஞ்சம் பாரு. இவர் இன்டர்நெட்ல ஃபேமா இருக்காரு. இவர்கிட்ட மேஜிக் இன்கிரீடியன்ட் இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவரோட சாப்பாடு டேஸ்டா இருக்கான். டேஸ்ட்னா எப்படி? பிரசாத மாதிரி சாப்பிடுவாங்களாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவரோட சீட்டிங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு போட்டிருப்பாங்களே, அதனால அவரை நிறைய இடத்துல பேன் பண்ணிருக்காங்க. எல்லாரும் கவனிங்க. விஷயம் என்னன்னா, இந்த ரவுண்ட்ல நீங்க 2 பேரும் பேக் டு பேசிக். நீங்க மண்பாண்டத்துல தான் சமைக்கணும். அண்ட் அந்த டிஷ் என்னங்கறத கதிர் சார் சொல்லுவாரு. சார், நீங்க சமைக்க போறது பீகார்ல ஃபேமஸா இருக்கிற ருசியான மட்டன் கறி. ஆஹா, your time starts now. நவ்யா, இங்க பாரு. இது அந்த ஜெயராம் இருக்கார்ல, ஒருத்தரோட டிஷ்ல வேணும்னே உப்பு அள்ளி கொட்டிட்டாராம். நான் ஒண்ணு பண்றேன். இப்ப இருந்தே நான் அந்த உப்பு டப்பா மேல கண்ணு வைக்க போறேன். மைதா நல்லா பிசையணும். அட, அது மைதா இல்ல, கோதுமை. நீ இங்க அசிஸ்டன்ட் செஃபா தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? கோதுமை தான். பாத்தீங்களா, மைதாவுக்கும் கோதுமைக்கும் வித்தியாசம் தெரியாதவன்லாம் சமைக்கிற போட்டிக்கு வந்துட்டான். தம்பி, உனக்கு தெரியாது பீகாரி மட்டன் கறி எப்படி சமைக்கணும்னு? பார்த்து நல்லா கத்துக்கோ.
இன்னைக்கு நீ கண்டிப்பா ஜெயிக்க போறதில்ல. இல்லைன்னா என் பேரு ஜெயராம் ஸ்ரீனிவாஸ் இல்ல. வா ஜெயராம், உங்க சமையல் வாசனை தூக்குது போங்க. வாசனை கமகமன்னு வருது. என்ன கதிர் சார், ஜெயராமோட சமையல் வாசனை மூக்க தொலைக்குது இல்ல? சந்தோஷமா இருக்கேன். அட கொஞ்சம் இரு, இது ரொம்ப பிரஷரான டெக்னிக். வெந்த பிறகு எடுத்துருவான்ப்பா. ஜெயராம் சார், நீங்க உங்க வேலையை மட்டும் பாக்குறீங்களா? எங்களுக்கு உங்க ஹெல்ப் எதுவும் கண்டிப்பா தேவைப்படாது. ஓ, இந்த பவுல் உங்களோடதா? ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க. அது சுபாஷ் ரொம்ப பயந்து போயிருக்காரு, அதான் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. என்னப்பா? இப்போ அந்த பானை வெடிக்க போகுது. சுபாஷ் தள்ளுங்க. லூசு, நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்ட. சுபாஷ், நான் மட்டும் அதை தூக்கி போடலன்னா அது இங்கே வெடிச்சு சதறி இருக்கும். உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க. கட்டாரி சார், ஐம் சோ சாரி. தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் ப்ளீஸ். இங்க வா. அந்த தேஜ் ஒன்ன பார்த்துட்டானா என்ன? ஒருவேளை அவன் கண்டுபிடிச்சிட்டான், நீ அவ்வளவுதான். என்னது இது? அப்பா இங்க பாருங்க, நவ்யா அதை பாரு. இதுதான் ஜெயராமோட போட்டோ. ஆனா இங்க இருக்கிறவரு ரொம்ப குண்டா இருக்காருல. எனக்கு தெரிஞ்சு இந்த தேவ் தான் வேணும்னு ஏமாத்தி இருக்கணும். அது எங்களை ஏமாத்திட்டல. இங்க இருந்து கிளம்பு, எங்க மூஞ்சிலே முழிக்காத. எனக்கு தெரிஞ்சு இந்த தேவ் இருக்கான்ல, சித்தப்பாவோட ஆளா இருக்கணும். ஆமா சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாம ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல தான் இருக்கோம். அடுத்த ரவுண்ட்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். பாத்தீங்களா, நான் எந்த தப்பும் பண்ணவே இல்ல. எல்லாம் அந்த தேவ் தான் பண்ணா. ஏய் சுபாஷ், நீ தோத்து போயிட்டேன்னா அப்புறம் எதுக்கு இவரை குறை சொல்லிட்டு இருக்க? ஆமா சார், நான் இங்க வந்ததுக்கு எனக்கு இன்னும் வேணும். அட, பிரதாப் மாதிரி ஒரு ஷெஃப தோக்கடிச்சிருக்கான், அப்புறம் ஜெயராமோட தப்ப கண்டுபிடிக்கிறான். ஏன் உன் உயிரவே அவன் தான் காப்பாத்திருக்கான். ஒருவேளை அவன் இந்த பானையை மட்டும் தூக்கி போடலன்னு வச்சுக்க, அது வெடிச்சிருக்கும். உன் மேலதான் வெடிச்சிருக்கும். அதனால நீ அவனுக்கு தேங்க்யூ தான் சொல்லணும். தேவ், நீ எங்கேயும் போக மாட்ட. சுபாஷ், இப்ப புரியுதா உன்னை ஏன் ரிசப்ஷன்ல வச்சிருக்கேன்னு? நீ வாய் மட்டும்தான் பேசுவ, செயல்ல இல்ல. ஜெயராம் உன்னோட மாவுல ஏதோ கலந்துட்டான். அப்போ வீரேந்தர் ஏன் தேவ புகழ்ந்தான்னா அவனுக்கு சந்தேகம் வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. என்ன எதுவும் புரியலையா? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. அப்புறம் நவ்யா, தேவ் கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு. அப்புறம் பிரீத்தி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இவன் ரொம்ப பெரிய ஃப்ராடு, அதனாலதான் கெட்டப்ப மாத்தி போட்டோ போட்டு வச்சிருக்கான். கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணு. சாரிப்பா. என்ன சாரி? தேவ் சாரி. ராஜேந்தர் சார், உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? சார், ப்ரூஃப் எப்படி இருக்கும்? அந்த பானை தான் ப்ரூஃபே, அதுவும் உடஞ்சு போயிருச்சே. ஒருவேளை ப்ரூஃப் இருந்தா இந்த ரவுண்டையும் நம்ம தேவால தான் ஜெயிச்சிருப்போம். சாரி தேவ். அட என்னப்பா நீங்க, ப்ரூஃபே இல்லாம எதுக்கு சண்டை போடுறீங்க? உங்க ஃபேமிலி டிராமா எல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. கதிர் சார், நீங்க தேர்ட் ரவுண்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் ஆயிட்டே இருக்கு இல்லையா? சரி, கடைசி ரவுண்ட கொஞ்சம் ஈஸியா வச்சுக்கலாம். நீங்க இப்போ எந்த டிஷ் பண்ண போறீங்கன்னா, மொத்த இந்தியாவிலையும் எல்லாராலையும் அதிகமா சமைக்கப்படுறது, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அத. கெஸ் வாட்? சோலா பூரி தான் அது, பட் வித் a twist. ஷெஃப், நீங்க எல்லாருமே சோலா பூரிப்பா பண்ண போறீங்க. ஆனா நீங்க ஷெஃப் எக்ஸை வின் பண்ண சமீர் ரகுவரன் மாதிரி பண்ணணும். அடுத்த ரவுண்டுக்கு ஏன் சார்பில் ஷெஃபா வர்றது ஆரவ் ரகுவரன்.
அவரு ஷெஃபெக்ஸோட வின்னர் சமீர் ரகுவரனோட தம்பி. ஆரவ் ரகுவரன் சமீர் ரகுவரனோட ரெசிபியை இவர் இன்னைக்கு குக் பண்ணி காட்ட போறாரு. சமீர் ரகுவரனுக்கு தம்பி எல்லாம் இருக்கானா? ராஜேந்தர் சார் உங்க ஷெஃபை வர சொல்லுங்க. ஆரவை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கேன். ராஜேந்தர், நான் என்ன சொல்லுவேன்னா அடுத்த ரவுண்ட நீயே சமைச்சிறேன். இந்த வேலைக்காரனை மட்டும் நம்பாத. தேவ், நீ தைரியமா இரு. நீ தான் ஜெயிக்க போற. இங்க பாருங்க, சோலாபூரி பண்றதுக்கு மைதாவை கொஞ்சம் முன்னாடியே ஊற வைப்பாங்க, ரைட்? அதனால இந்த காம்படிஷனுக்காக மைதாவை நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துடுறோம். அதோட பாயில்டு சென்னாவும் தரோம். ஆனா நீங்க டிஷ்ஷை எக்ஸாக்டா 40 மினிட்ஸ்ல பண்ணிடணும். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இந்த பையனுக்கு இவ்வளவு கான்ஃபிடன்ஸ் எங்க இருந்து வருது? இவன் கண்டிப்பா கிளீனரா இருக்க முடியாது. இவங்கிட்ட நிறைய திறமை இருக்கு, எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கான். ஒரு நிமிஷம் குருமூர்த்தி அங்கிள், இந்த ரவுண்டை இப்பவே நிறுத்தி ஆகணும். இது போன்ற கதைகளை முழுமையாக கேட்க பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.